ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்ட்ல பழைய மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் இல்லை. எல்லாருமே இப்ப எல்லாத்துக்குமே ப்ரூஃப் கேட்குறாங்க. அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கா லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மை அப்படிங்கிறதுக்கு என்ன ஆராய்ச்சிகள் விஞ்ஞானிகள் நடத்தியிருக்காங்க. இப்படி நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே சயின்ஸ் மேலே தான் போகுது. நம்ம எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் மாத்தினா நம்ம கனவை நிஜமாக்கலாங்கிறத நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது உண்மையா இல்லையாங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். நிறைய பேருக்கு பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் பிலீஃப் ஒர்க் ஆகிருக்கு. நல்ல எண்ணங்களோட நல்ல நம்பிக்கைகளோட நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ நினச்சோமோ அதே மாதிரி நம்மளை வாழ வைக்கும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையாவே அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கா? எப்படி நம்மளோட நரம்பியல் மண்டலமும் மூளையும் இதோட கனெக்ட் ஆயிருக்கு? மேனிஃபெஸ்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுது? இதை பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை முழுமையா பாருங்க. ஓகே, மேனிஃபெஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்டேஷன்னா என்னங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நிஜ வாழ்க்கையில் நம்ம ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நடத்துறதுக்கான அறிகுறி தான் மேனிஃபெஸ்டேஷன். நம்ம எண்ணங்கள் மூலமாக, நம்பிக்கைகள் மூலமாக நம்ம நினச்ச எல்லாத்தையுமே ஈர்க்கிறது. நமக்குள்ள அதிக வைப்ரேஷன் உள்ள எண்ணங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் என்னோட கனவுகளை நினைவாக்கணும், நான் நினச்ச எல்லா விஷயங்களையுமே நான் அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சாலே போதும். அதாவது கற்பனை செஞ்சு அது உண்மையாவே நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும். நம்ம ஆசைகள் எல்லாமே நிஜமா நடக்கிற மாதிரி அதை உணர ஆரம்பிக்கணும். இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நம்ம மைண்ட் அண்ட் பிஹேவியர்ஸை ஒன்னா இணைச்சு வைக்கிற ஒரு விஷயம். நம்மள ஒரு இலக்கோட வாழ வச்சு நம்ம கனவுகளை நிஜமாக்கும். நம்ம சரியான முறையில சிந்திச்சா, குறிப்பிட்ட வழியில வாழ்ந்தா நம்ம கனவுகளை நம்ம நினைச்ச மாதிரியே நம்மளால ஈர்க்க முடியும். இந்த உலகத்துல நம்ம பாசிட்டிவிட்டியை கொடுத்தா நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் தான் திரும்ப கிடைக்கும். ஸோ இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக்கான கான்செப்ட். நம்ம எதை வெளியிடுறோமோ அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். இதை புரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு நம்மளால இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததா நம்ம சயின்ஸ் பக்கம் வரலாம். நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான சிஸ்டம்னா நம்மளோட நர்வஸ் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலம். இந்த நரம்பு மண்டலம் இல்லைன்னா மனுஷனால இயங்கவே முடியாது. ஏன்னா மொத்த நரம்பு மண்டலமும் சேர்ந்துதான் ஒரு மனுஷனை முழுமைப்படுத்தும், எந்த ஒரு விஷயத்தையுமே முழுமையா அனுபவிக்க வைக்கும். இதுதான் நம்மளை சிந்திக்க வைக்கிது, ஃபீல் பண்ண வைக்கிது, எதை செய்யணுமோ அதை செய்ய வைக்கிது. மொத்தத்தில் ஒருத்தன் எப்படி இருக்கணுங்கிறத இதுதான் முடிவு பண்ணுது. நம்மளோட சிந்தனைகளை நிஜமாக்கணும், மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக அதுக்கான திறன்களையும் தெளிவான நோக்கத்தையும் நம்ம வளர்த்துக்கணும். உதாரணமா ஒரு ட்ரஸ்ட்டை நீங்க ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கலாம். அதன் மூலமா நிறைய குழந்தைங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா உங்களுக்கு அப்படிப்பட்ட குழந்தைங்களை பத்தியே தெரியாது. அதுவும் இல்லாம அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு நீங்க டொனேட் பண்ணதும் இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதனால இப்படி ஒரு சிந்தனை வந்திருக்கும்? சமூகத்துல ஒரு நல்ல பேரை உண்டாக்கணும், ஒரு நல்ல மரியாதை உண்டாக்கணும், அதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்படி இருக்கும்போது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே ஒரு ட்ரஸ்ட்டை நடத்தவே முடியாது. ஏன்னா இங்க உங்களோட எண்ணம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது இல்ல, உங்க அந்தஸ்தை உயர்த்துறதுக்காகவும் உங்க மரியாதையை அதிகப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இருக்கு. ஸோ இங்க உங்க நோக்கமும் அதோட செயலும் ஒத்து போகல. ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷனும் அங்க ஒர்க் ஆகாது. மொத்தத்துல நம்ம நரம்பு மண்டலத்தின் மூலமா நம்ம சிந்திக்கக்கூடிய செயல்களை சரியா சிந்திச்சு அதுக்கேற்ற மாதிரியான செயல்களை நம்ம செஞ்சா மட்டும்தான் நம்ம நினைக்கிற மாதிரியான விஷயங்களை நம்மளால அடைய முடியும். இப்படி இது எல்லாமே சேர்ந்தாதான் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் பக்காவா ஒர்க் ஆகும். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு குறுக்கு வழி கிடையாது. நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள், நம்பிக்கைகள் இது எல்லாத்தோட ஒட்டுமொத்த இனிப்பு தான் மேனிஃபெஸ்டேஷன். அது மட்டும் இல்லாம இது ஒன்றும் ரிலீஜியஸான பயிற்சி கிடையாது. ஜஸ்ட் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பயிற்சி தான் இது. நம்ம திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த கற்பனை செய்யறப்ப, திரும்ப திரும்ப நம்ம ஒரே விஷயத்த சொல்றப்ப நம்ம மூளை அதுக்குன்னு ஒரு தனியான நியூரல் பாத்வேவை உருவாக்கிக்கும். இதன் மூலமா அது உண்மையாக்குறதுக்கான நிறைய வேலைகளை அது செய்ய ஆரம்பிக்கும். நம்ம மைண்ட்ல அடிக்கடி ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்றப்ப இந்த மேனிஃபெஸ்டேஷன் மூலமா நம்ம மூளை ஈஸியாவே அதை நிஜமா மாத்திக்கும். இல்ல உங்ககிட்ட இருக்க செயல்களை நீங்க மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட உங்க பிரெயின் அதுக்கு ஒத்துழைக்கும். சோ இதுக்கு பேர் தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் நம்ம பிசிக்கலா செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்ல, நம்ம கற்பனையா செய்யக்கூடிய விஷுவலைசேஷன் ப்ராசஸ் மூலமாவும் நம்ம மூளையில ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்பு நம்ம கற்பனை செய்யக்கூடிய விஷயங்களை பொறுத்து நல்ல பாதிப்பாகவும் ஏற்படும், இல்ல கெட்ட பாதிப்பாகவும் ஏற்படும். ஆனா அந்த பாதிப்பு உங்க வாழ்க்கையில நிச்சயமா உண்மையாகும். உதாரணத்துக்கு நீங்க வயலின் வாசிக்க கத்துக்கிறீங்க அப்படின்னா நிறைய நாட்களுக்கு அதை நீங்க தொடர்ந்து கத்துக்கும் போது ஒரு திறமைசாலியாவே நீங்க மாறிடுவீங்க. ஏன்னா உங்களோட முழு கவனமும் அதுல மட்டும்தான் இருக்கு. ஆனா அதுவே நீங்க அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க மூளையும் அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்படும். ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே. ஒரு நெகட்டிவான ஃபீலிங் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அது வேகமா பரவ ஆரம்பிக்கும். நியூரான்ஸ் எல்லாம் உங்க சிந்தனைகளை அதிகமாக்கி அது உங்க ஞாபகத்துல வலுவாக்க செயல்படும்.
ஸோ எந்த எண்ணத்தை நமக்குள்ள அனுமதிக்கிறோமோ அது நமக்குள்ள பரவ ஆரம்பிக்கும். அது நல்ல எண்ணமா இருந்தாலும் சரி, இல்ல கெட்ட எண்ணமா இருந்தாலும் சரி. ஸோ பொதுவாகவே நம்ம நர்வஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வெளிப்படையா தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அதுதான் உண்மை. நம்மளோட இந்த நரம்பு மண்டலம் நம்மளோட உள்ளுலகத்தோடையும் வெளி உலகத்தோடையும் இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரியான பாதிப்புகள் நமக்குள்ள ஏற்படும். நமக்குள்ள நம்ம சிந்தனைகளை எப்படி மாத்திக்கிறோமோ அதே மாதிரியான பாதிப்புகள் நம்ம வெளி உலகத்துல ஏற்படும். ஓகே, இப்போ நம்ம கனவுகள் நிஜமாகும் அப்படின்னு நம்ம நம்பினா மட்டும் போதுமா? அது மட்டும் இருந்தாலே நம்ம நினைக்கிற எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் வலுவான கனெக்ஷன் இருக்கு. வெறும் கோல்ஸை வைக்கிறேன் அதை நம்புறேங்கிறதால மட்டுமே நம்மளால மேனிஃபெஸ்ட் பண்ணிட முடியாது. நம்ம உடம்பும் மனசும் ஒத்து போய் அந்த விஷயத்த பண்ணணும். நம்ம என்ன சிந்திக்கிறோமோ எதை நம்புறோமோ அதுக்கான செயல்களில் நம்ம ஈடுபடணும். அதை செயல்படுத்தணும். அதுக்கான முதல் அடியை நம்ம எடுத்து வைக்கணும். இது எல்லாமே பண்ணும்போது தான் இதுன்னு இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நம்ம சிந்தனைகளை முறையா மாத்திக்கிறது, நம்ம உணர்வுகளை சரியா கையாளுறது, முக்கியமா நமக்கு தேவையான நல்ல செயல்களை செய்யறது, இது எல்லாமே நம்ம நியூரல் பாத்வேவை இன்னும் வலுவாக்கும். இதனால நம்ம இன்னும் பாசிட்டிவா சிந்திப்போம், நல்ல கிரியேட்டிவாவும் இருப்போம். கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது நல்லா வித்தியாசமா நம்ம சிந்திக்கணுங்கிறது மட்டும் இல்ல, பிரச்சனைகளை கையாளணும். எல்லா பிரச்சனைகளையும் நமக்கான ஒரு வாய்ப்பா பார்க்கணும். நான் நினைச்சதை நான் அடைவேன் அப்படின்னு மட்டும் நினைக்காம அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாங்கிறத கவனிக்கணும். நம்ம மூளையையும் நம்ம வேலை செய்ய வைக்கணும். நம்ம நரம்பு மண்டலத்தையும் நம்ம வேலை செய்ய வைக்கணும். எங்க நம்ம உடலும் மூளையும் இணைஞ்சு செயல்படுதோ அங்க நம்ம ஆற்றல் அதிகரிக்கும். எனக்கு நிறைய பணம் வேணும், எனக்கு ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மட்டுமே வச்சா அது நம்ம மைண்டோட முடிஞ்சிடும். நம்ம உடலுக்கும் அந்த இடத்துல வேலை இருந்தா தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சீக்கிரமா வேலை செய்யும். பணம் சம்பாதிக்க என்னென்ன வழிகள் இருக்கு, எந்தெந்த பிசினஸ் எல்லாம் நம்ம கரெக்டா இருக்கும், எந்தெந்த புது கிரியேட்டிவான விஷயங்கள் இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். இப்படி பல ஆங்கிள்ஸ்ல நம்ம கிரியேட்டிவா இருந்து இந்த விஷயங்களெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம உடம்பும் மனசும் ஒன்னா இணைஞ்சு அங்க ஆற்றல் அதிகரிக்கும். ஆராய்ச்சிகள் படி யாரெல்லாம் பாசிட்டிவா இருக்காங்களோ அவங்கள சுத்தி அதிகமான மக்கள் சேருவாங்களாம். எதுக்காக தெரியுமா? அவங்க கூட பழகிறதுக்காக. ஏன்னா அவங்கள சுத்தி எப்பவுமே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் தான் இருக்கும். ஸோ நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ நம்மளோட செயல்களும் பேச்சும் எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு அதிகமான மக்களை நம்ம ஈர்க்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த ஒரு விஷயமும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. குவாண்டம் பிசிக்ஸ் படி இந்த உலகம் முழுக்க எனர்ஜியால உருவாக்கப்பட்டிருக்கு. எல்லா எனர்ஜியும் வெவ்வேறு ஃப்ரீக்குவென்சில அதிர்வடைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளுமே எனர்ஜியால உருவாக்கப்பட்டவங்க தான். அதனாலேயே நம்மளோட ஆசைகளும் ஒரு அதிர்வலா தான் இருக்கும். இப்படி எல்லாத்துக்குமே எனர்ஜிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லப்படுறது எதை பத்தி? எனர்ஜியை பத்தி. இந்த எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகி எல்லா பக்கமும் போய் நமக்கு தேவையான விஷயங்களை பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து ஈர்த்து கொடுக்கும். ஸோ எனர்ஜியை வச்சு பார்க்குறப்ப குவாண்டம் பிசிக்ஸ் மூலமா அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்படுது. பிளேட்டோ ஒரு மிகப்பெரிய கிரேக்க தத்துவவாதி. ஒரே மாதிரி இருக்க விஷயங்கள் ஒன்னா ஈர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்காரு. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்டே ஒரே மாதிரி இருக்க விஷயங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு ஈர்க்கப்படுங்கிறது தான். பிளேட்டோவையும் தாண்டி நிறைய நியூரோலஜிஸ்ட் சொன்ன விஷயங்களும் இதே மாதிரி தான் இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம்னா என்னன்னா விஷுவலைசேஷன். இதை யூஸ் பண்ணி நம்ம கற்பனை பண்ணா நம்ம எதிர்காலத்தை அடைய நம்ம உடம்பும் மனசும் ஒன்னா சேர்ந்து செயல்படும். பிசிக்ஸோட கான்செப்ட் படி ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. எல்லா இடங்கள்லயுமே எனர்ஜி இருக்கு. ஓய்வெடுக்காம எல்லா இடங்கள்லயுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கு. எனர்ஜிக்குன்னு தனியா ஒரு உருவம் இல்ல. ஒவ்வொரு வடிவத்துல அது மாறிக்கிட்டே இருக்கும். மனுஷனுக்குள்ள வந்தா அவனுக்கு ஏத்த மாதிரி மாறும். ஒரு மரத்துக்குள்ள போனா அதுக்கேத்த மாதிரி மாறும். ஒரு செடிக்குள்ள போனா அதுக்கேத்த மாதிரி மாறும். இதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுக்குமே ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரியான வைப்ரேஷன் தான் வெளியாகுது. உங்களை சுத்தி இருக்க எல்லா மக்களுமே உங்களால ஈர்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இதை நமக்கே தெரியாம நம்ம தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களை சுத்தி இருக்க 90% மக்கள் ஒண்ணு உங்களை நல்லா நேசிக்கிறவங்களா இருப்பாங்க, இல்லையா உங்களை அதிகமா வெறுக்கிறவங்களா இருப்பாங்க. இவனெல்லாம் என் வாழ்க்கையிலேயே பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா பார்த்தா அவன் தான் உங்க கண்ணு முன்னாடி அடிக்கடி வந்து நிற்பான். ஏன்னா நீங்க நெகட்டிவான எனர்ஜியை வெளியிடுறப்ப அதே நெகட்டிவா தான் நீங்க ஈர்ப்பீங்க. அதனாலேயே அதே நெகட்டிவான விஷயங்கள் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப நடக்கும். சோ இதுக்கு என்ன பண்ணலாம்? எது உங்களுக்கு வேணாம்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டுக்காம விட்டுருங்க. எது உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான எண்ணங்களை மட்டுமே உங்களுக்குள்ள ப்ராசஸ் பண்ணுங்க. இதன் மூலமா தேவையில்லாத விஷயங்களை நம்ம கிட்ட இருந்து நீக்கிட்டு தேவையான விஷயங்களை மட்டுமே நமக்குள்ள ஈர்க்க ஆரம்பிப்போம். இப்ப நம்ம ஒரே விஷயத்து மேல குறியா இருக்கிறப்ப வேற எதை பத்தியாவது யோசிப்போமா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம நல்லா படிக்கணும், 100 மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நமக்குள்ள வேற எந்த சிந்தனையுமே வராது. ஏன்னா மற்ற எல்லா தேவையில்லாத விஷயங்களையும் நம்ம மூளை ஆட்டோமேட்டிக்காவே டெலீட் பண்ணிடும். நம்ம கனவுகளை அடையணும்னா, இலக்குகளை அடையணும்னா எல்லாமே சமமான ஃப்ரீக்குவென்சில இருக்கணும்.
எந்த எனர்ஜி வெளியாகுதோ அதுதான் ஈர்க்கப்படும். நான் ஒரு நல்ல டான்சர் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, அதுக்கான முயற்சிகள்லையும் நம்ம ஈடுபடணும். அப்படி அதுக்கான எனர்ஜியை நம்ம வெளிப்படுத்தணும். இப்படி பண்ணும்போது தான் நமக்கு எது வேணுங்கிறத நம்ம தெரிவிக்க முடியும். இதனாலேயே அதுக்கான திறமைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் ஈர்த்துக்கிட்டு இருப்போம். சில நேரங்களில் நம்ம மைண்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம நம்ம உடல் மேலையும் நம்ம கவனத்தை செலுத்தணும். ஏன்னா நம்ம உடம்பும் மனசும் சேர்ந்தாதான் இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம மூளையை ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம பழக்கப்படுத்தணும். யாரெல்லாம் தியானம் பண்றாங்களோ, நிகழ்காலத்துல முழுமையா இருக்காங்களோ, அவங்க மூளையை ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது உண்மையாவே மூளைங்கிறது நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களை பொறுத்து தன்னைத்தானே வடிவமைச்சுக்கும். ஐன்ஸ்டீனோட மூளை எடுத்து வேறொருத்தரோட மூளையில செட் பண்ணாலுமே அவங்க எந்த சூழல்ல இருக்காங்களோ, எந்த வகையான எனர்ஜியை ரிலீஸ் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட மூளை தன்னைத்தானே வடிவமைச்சுக்கும். ஏன்னா நம்ம மூளைக்கு நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு. ஸோ எல்லா நாளுமே கொஞ்ச நேரத்தை தியானத்துக்காக செலவிட சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இதனாலேயே நம்ம மனதளவுலையும் உடல் அளவுலையும் பேலன்ஸ்டா இருக்க முடியும். இப்படி இருக்கும்போது நல்ல விஷயங்களை ஆட்டோமேட்டிக்காவே நம்மளால ஈர்க்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அறிவியல். இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ஆய்வுகள் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நடத்தப்பட்டிருக்கு. இது எல்லாத்த பத்தியுமே பேசணும்னா இந்த ஒரு பதிவு பத்தாது. ஸோ மொத்தத்துல சிம்பிளா சொல்லணும்னா ஒண்ணுமே கிடையாது. நமக்குள்ள எந்த மாதிரியான எண்ணங்களை நம்ம வச்சுக்கிறோமோ அதே மாதிரியான வெளி உலகத்தை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ எப்பவுமே பாசிட்டிவா இருங்க. நிச்சயமா பாசிட்டிவான விஷயங்களை தான் நீங்க இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.